ஹாய் ஆல், ஐம் தானி மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த ரீல் எதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, ரீசெண்டாக நான் ஒரு இன்சிடெண்ட் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதை நான் யார் மேலே ப்ளேம் பண்ணுறது, என் மேலே ப்ளேம் பண்ணுறதா, இல்லை புக் பண்ண ப்ரைட் மேலே ப்ளேம் பண்ணுறதா, இல்லை எனக்கு வந்து அசிஸ்ட் மேலே ப்ளேம் பண்ணுறதான்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த ஈவெண்ட் அப்போ ப்ரைடு ஒருத்தர் அண்ட் 4 ப்ரைட்மேட்ஸ் புக் ஆகிருந்தாங்க. இனிஷியலாக அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். ஓகே, நாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணுன்னா இந்த மாதிரி எடுத்து தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் எனக்கு அந்த இடத்துல. ஸோ அதனால் ஓகேன்னு எடுத்துட்டேன். அதுக்காக நான் 2 அசிஸ்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஒரு அசிஸ்ட் வந்து ஆல்ரெடி என் கூட இருக்கவங்க தான், என் டீம் மெம்பர்ஸ் தான். அதனால் எனக்கு நோ இஷ்யூஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற ஒர்க் கொடுத்துட்டேன். அண்ட் இன்னொரு அசிஸ்ட் நான் வந்து கூப்பிடும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை படிச்சுட்டு வந்திருக்கேன், நியர்லி 1 lakh செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேடா, உங்களுக்கு என்ன பேமெண்ட் சொல்லுங்கள், எனக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஷேர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பே பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ அவங்கள பே பண்ணி அவங்கள வந்து பிக் பண்ணி நான் ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். லிட்ரலி ஒரு சாரீ ப்ளீட் கூட பண்ண தெரியல அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் ஏன் பே பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அவங்க பண்ண ஃபால்ட்னால நான் திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒர்க்கை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரைடுக்கும் அந்த டைமில் ப்ரைடாலையும் ரெடி ஆக முடியல. ப்ரைட்மெட்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ப்ரைடுக்கு வந்து ப்ரைட் வந்து 6 o'clock ரெடியாக இருக்கணும்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் டைம் டிலே ஆகி ஒரு 6:20 அந்த மாதிரி ரெடி ஆகி போனாங்க. ஸோ இதில் வந்து என் மேலேயும் ஃபால்ட் இருக்குது. அவங்க நாலேஜா இல்லையா அப்படிங்க தெரியாமல் நான் வந்து ஓகே, நல்ல ஆர்டிஸ்ட்டை தான் படிச்சிருக்காங்க அந்த மாதிரி அவங்கள பிலீவ் பண்ணி அவங்கக்கிட்ட நான் அசிஸ்ட் ஒர்க் கொடுத்துட்டேன். பட் லிட்ரலி எனக்கு தான் பேர்டன் ஆச்சு. நான் திருப்பி அந்த சாரீ ப்ளீட்டிங்கை இன்னொரு டைம் ரீஒர்க் பண்ணி திருப்பி நான் ப்ரைடுக்கு கட்டினேன். ஸோ ப்ரைட் வந்து என்னோடய பேக்கேஜ்லேயுமே குறைச்சாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணிங்களா, எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வர பட்டிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி அசிஸ்டாக போகிறீங்க, டீமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியுதுன்னா தெரியுதுன்னு சொல்லிடுங்க. இல்லை தெரியாதுன்னா நீங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என் ஒர்க்கை கொஞ்சம் எங்களோட ஒர்க்கை நாங்கள் கொஞ்சம் இது பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கும் அவங்களுக்கும் நான் பே பண்ணிட்டேன். 2K சம்திங் நான் பே பண்ணேன். பட் எனக்கு ப்ரைட் வந்து 3K வந்து குறைச்சிட்டாங்க பேக்கேஜ்லேருந்து. நான் மட்டும் இதை ஃபேஸ் பண்ணல. ஜென்ரலாகவே நிறைய ஆர்டிஸ்ட் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பட்டிங்காக இருக்கவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அசிஸ்ட்டுக்கு. ஒரு பட்டிங்காக இருக்கவங்கள அசிஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுங்கள். எனக்கு இது தெரியும், ப்ளீட்டிங் பண்ணுவேன், ஆனால் பர்ஃபெக்டாக பண்ண தெரியாது அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவு செய்து ஆன் தி ஸ்பாட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களை கூட்டிகிட்டு போகிறவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஸ்டின் மார்க் பண்ணிடாதீங்க. அவங்க சொன்னாங்க, நான் இந்த ஆர்டிஸ்ட்டை போயிருக்கேன் பட் எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. நான் 2.5 கொடுத்து ஒரு ஒர்க்கை கூட்டிகிட்டு போகிறேன். பட் நான் அதுக்கான இது பண்ணணும் இல்லையா, எனக்கு அது கிடைக்கணும் இல்லையா, பட் அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டுலேயும் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வர ப்ரைட்ஸாக இருக்கட்டும், ப்ரைட்மெட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். மேபி அந்த பொண்ணுக்கே ஹேர்டும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு அது தெரியாது இல்லையா. அந்த பொண்ணுக்கே வந்து மேக்கப் நல்லா வந்திருக்கலாம். பட் ஒரு அசிஸ்ட்க்கு போகிறீங்க, இல்லை உங்களை நம்பி ஒரு ப்ரைடல் புக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயும் 100% இருக்க ட்ரை பண்ணுங்கள். பெரிய ஆர்டிஸ்ட் என்னை விட பெரிய ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இப்போ 50,000 1 lakh வாங்குகிற ஆர்டிஸ்ட் அளவுக்கு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஜென்ரலாக ஒரு பேபி ஹேரை கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவங்கள அசிஸ்ட் கூப்பிட்டு போய் நான் என்ன பண்ணுறேங்கிற மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி சினாரியோ இருந்துச்சு. நான் பேசின பேமெண்ட்டை கொடுத்துட்டு நான் பேசின பேமெண்ட் கொடுத்துட்டு தென் அவங்கக்கிட்ட இருந்து ஸ்கிப் ஆன் பண்ணிவிட்டு ஜென்ரலாகவே நான் உங்ககிட்ட பேசிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கும் இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ நான் உங்களையும் ப்ளேம் பண்ணல, என் மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா. நான் உங்கள் ஒர்க்கை நேரில் பார்க்காம உங்களை புக் பண்ணதும் என்னோடய தப்பு தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டாங்க. பட் அந்த ப்ரைடு இருந்த ஸ்பாட்டில் எனக்கு தானே அஃபெக்ட் ஆச்சு. ஐ ஃபீல் ரொம்ப அப்படின்னு. பட் ஓகே, எனக்கு அந்த போனது கூட பிரச்சனை இல்லை. நான் சொன்ன டைமில் வந்து என்னை ப்ரைடை வந்து ரெடி பண்ணி அனுப்ப முடியலையேன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு.
மற்றபடி ப்ரைடல் லுக்கோ பிரைட்மேட்ஸ் லுக்கோ ரொம்ப அழகாக வந்துச்சு. பட் அவங்க போஸ்ட்டோ சோஷியல் மீடியாவில் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொன்னதுனால ஜஸ்ட் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உடனே வந்து ஒரு ஒரு 100K 200K இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க சொல்கிறது தான் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்காதீங்க. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், இப்போ என் கூட அசிஸ்டாக வந்தவங்களுக்குமே ப்ராப்ளம் இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா சைடுமே யோசிங்க. இப்போ ஒரு ப்ரைடாக இருந்தால் நான் ப்ரைடு சைடு யோசிக்கிறேன். என் ஈவென்ட் டேக்கு வந்துட்டு ஒரு சாரீ கூட ப்ரீ ப்ளீட் பண்ண தெரியல, அவங்களுக்கு எதுக்கு நான் பே கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஷியோர் ஃபர்ஸ்ட் ஒரு அசிஸ்டாக வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறேன், எனக்கு ப்ரீ ப்ளீட்டிங் தெரியல, நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்கலாம், பட் சொல்லலை. ஓகே ரைட், அதையும் என் சைடு நான் அசிஸ்டையும் நம்பி புக் பண்ணிட்டு இந்த சைடு ப்ரைடு, ஏன்னா ப்ரைடையும் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும், அசிஸ்ட்டும் நோவாமல் அவங்கக்கிட்ட வந்து ஒர்க்கை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபீல்டில். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கிளாஸ் போகிறீங்க, ஒரு 40,000 50,000 1 lakh பே பண்ணி கிளாஸ் லேர்ன் பண்ணிட்டு வரீங்க. கிளாஸ் லேர்ன் பண்ணிட்டு வந்த உடனே நான் அவங்க அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட நான் படிச்சுட்டேன், அதனால எனக்கு வந்து எல்லா நாலேஜும் இருக்குது, ஸோ நான் போனால் 10,000 20,000 மேக்கப்புக்கு தான் போவேன் பட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து நிற்கிறீங்க. வை எனக்கு அது புரியல. நானும் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அசிஸ்ட் வேணும், டீம் மெம்பர்ஸ் ஆட் ஆன் பண்ணலாங்கிற மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி வந்து ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டை படிச்சுட்டேன், ஸோ அவங்க எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, உங்கள் பேக்கேஜில் வந்து 30% வந்து அசிஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ப்ரைடுக்கு வந்து 10,000 வாங்குகிறேன் அப்படின்னா, அவங்க எந்த ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல, எந்த ப்ராடக்ட் எதுவுமே எடுத்துகிட்டு ஜஸ்ட் அவங்க வருவாங்க, நான் பிக் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 hours அசிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ரிட்டன் வரும்போது நான் பேக்கேஜில் இருந்து ஐ ஹாவ் டு பே 3,000. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வச்சுருந்தா அவங்களுக்கு 3,000 பே பண்ணணும். ட்ராவலிங்க்கும் நாம் தான் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுவோம், நடுவில் நடக்கிற ஃபுட்டு அக்கமடேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நாம் தான் அவங்களுக்காக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ 10,000 அப்படிங்கிறதுல 3 இவங்களுக்கு போயிடுச்சு, வெறும் 7 தான் நமக்கு பேக்கேஜில் நிற்கும். அதில் ட்ராவலிங் இருக்குது, அக்கமடேஷன் இருக்குது, ஃபுட்டு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் மீறினா ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன நிற்கும். பட்டிங் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து வெல் செட்டில் 40,000 50,000 வாங்குகிற ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. சில ஆர்டிஸ்ட் ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற பீப்புள்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு நான் சொல்கிற பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வேல்யூவை ஏற்றுங்க, எவ்வளோ உங்களால் முடியும். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கா ஒரு 10 20 சாரீஸ் ப்ளீ பண்ணிக்கிட்டே இருங்க, ரெகுலராக பண்ணுங்கள். நான் 4-5 இயர்ஸாக பண்ணுறேன். பட் எனக்குமே சம்டைம்ஸ் வந்து தோணும், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், என்னைக்கு நீங்கள் வந்து இன்னும் நான் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ அன்றைக்கி தான் உங்களால் வந்து அந்த பிளேஸை வந்து உங்களால் பிடிக்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக வந்து நான் இன்றைக்கி ஆல்ரெடி நான் 1 இயர்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் முடிச்சிட்டேன் அண்ட் என்னோடய பேக்கேஜ் இதுதான், நான் இதுக்கு நான் வருவேன் அப்படின்னு இருக்காதீங்க. பீப்புள்ஸ் கொடுக்குறாங்க, உங்களால் இப்போ ஒரு 5,000 கூப்பிட்டா கூட நான் போவேன், 10,000 கூப்பிட்டாலும் நான் போவேன். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சும்மா இருந்தேன்னா எனக்கு யார் ஜாப் தருவா, எனக்கு ஒரு இன்கம் வருது இல்லையா. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு லாக்னு வச்சுக்காதீங்க, மினிமமாக ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே எவ்வளோ கூப்பிட்டாலுமே நான் போய் ப்ரைடல் சர்வீஸ் பண்ணுவேன், ப்ரைடல் புக்கிங்ஸ் எடுப்பேன், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைன் ஆகுங்க. நீங்கள் என்ன தான் வந்து ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட், ஒரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பத்தாது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வர எந்த கிளைண்ட் எவ்வளோ கேட்டாலுமே நீங்கள் போய் அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நான் 3,000 தான் பண்ணுவேன், இல்லை நான் 4,000 தான் பண்ணுவேன், இல்லை நான் 20 தான் அந்த மாதிரி நிற்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்தாலும் அவங்கள ட்ரை பண்ணுங்கள், நிறையா ஃபேஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ஹேர்டும் நிறையா ட்ரை பண்ணுங்கள். நிறையா ஃபேஸ் ஷேப்ஸ் வருவாங்க, நிறையா பிக்மெண்ட்ஸ் இருக்க பீப்புள்ஸ் வருவாங்க, மெச்சூர்ட் ஸ்கின் வருவாங்க, ஷார்ட் ஹேர் வருவாங்க, வேவி ஹேர்ஸ் வருவாங்க, பாடி ஷேப்ஸ் ஸ்மால்லேருந்து எக்ஸல் வரைக்கும் எல்லா பீப்புள்ஸும் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது உங்களுக்கே தெரியும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கோம். ஒரு மேக்கப்
இன்றைக்குமே நான் ஒரு மேக்கப் நான் போகிறேன், ஒரு அட்டெண்ட் பண்ண போகிறேன், நான் ஒரு ப்ரைடல் மேக்கப் ஈவெண்ட் போகும்போது எனக்குள்ளே வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஓரளவுக்கு எல்லா நாலேஜும் இருந்தாலும், ப்ராக்டிஸ் இருந்தாலும், ஒரு சின்ன பாயிண்ட் கூட ப்ரைடுக்கு சொதப்பிடக்கூடாது. தி பர்ஃபெக்ட்டுன்னு ப்ரைட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு நினப்பேன். ஸோ சில அது மாதிரி நீங்களும் எல்லாத்துலேயும் லேர்ன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஹேர் டூ தெரியவே தெரியாது, மேக்கப் சுத்தமாக தெரியாது, சாரீ ட்ரேப்பிங் பாக்ஸ் ப்ளீட் பண்ணுவேன், அவ்வளோதான் தெரியும். ஸோ நான் அதுலேருந்து எப்படி ஸ்டெப் ஆன் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சாரீ ப்ளீட்டிங்கில் என்ன என்னால் பண்ண முடியும் அதை லேர்ன் பண்ணி சாரீ ப்ளீட்டிங்கை 100% லேர்ன் பண்ணிவிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். ஆனால் அது ப்ராக்டிஸில் போயிட்டே தான் இருக்குது. அடுத்து ஹேர் டூவை நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூடியூப், அப்புறம் டம்மியில் ட்ரை பண்ணுறது, அப்புறம் ஒரு வீட்டில் இருக்க யாராவது பக்கத்தில் இருப்பாங்களே அவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணுறது, அண்ட் அவங்களது முடிச்சக்கப்புறம் சின்ன சின்ன ஹேர் டூ செஷன்ஸ்லாம் மட்டும் எடுத்து பண்ணுறது. அட் தென் வந்து ஹேர் டூவில் நல்லா வெல்வர்ஸ் ஆகிட்டேன். எனக்கு எந்த ஹேர் டூ கொடுத்தாலும் ஓகேன்னு இப்போ இதையும் ஒரு 100% முடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ சாரீ ப்ளீட்டிங், சாரீ ட்ரேப்பிங்கும் அண்ட் ஹேர் டூவோட ஆர்டர்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டண்ட்டாக இதில் வர இன்கமும் எனக்கு வந்துட்டு இருக்கும்போது இது ரெண்டோட ப்ராக்டிஸும் போய்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து மேக்கப் நாலேஜ் இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்கிரேடுக்காக ஒரு ஒர்க் ஷாப் அப்டேட் பண்ணிவிட்டு அதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இன்னமும் ரைட் நவ் கூட நான் வந்து சாரீ ப்ளீட்டிங் ஏதாச்சும் ஒன்று ட்ரெண்டில் என்ன வந்துட்டுருக்கு, அது நமக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு நான் அதை பார்த்துட்டு அதை ட்ரை பண்ண முடியுதான்னு பார்த்து நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்றைக்குமே ட்ரெண்டையே விடக்கூடாது. பட் அந்த ட்ரெண்ட் நமக்கு செட் ஆகுமாங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்கணும் தான். அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. நான் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸில் நான் 7K 8K வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ரைட், உங்களுக்கும் புக்கிங்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் வேனிட்டியோடு வந்து ஒரு ப்ரைடல் ஈவெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா, ஏன்னா இது ஸ்டார்டிங் ப்ரீல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. நம்மளை புக் பண்ண ப்ரைடுக்கிட்டே நம்மளை விட காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஹவ் யூ ஃபீல்? ப்ரைடு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஆல்ரெடி என்கிட்டே எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து என்னை விட கம்மி பிராண்ட்ஸில் வச்சுருக்கீங்க, நான் வந்து உங்களை எதுக்கு புக் பண்ணணும்? அதுக்கு நானே புக் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு நானே வந்து எனக்கு நானே மேக்கப் பண்ணிக்கலாம்ல, நான் ஏன் உங்களை புக் பண்ணணுங்கிற கொஷின் மார்க்குக்கு உங்களுக்கு ஆன்சரே இல்லை. ஸோ மோஸ்ட்லாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் வேனிட்டியை செட் பண்ணுங்கள். செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் என்றைக்குமே பேக்கேஜை வந்து இன்க்ரீஸும் பண்ணாதீங்க, இந்த ரேஞ்சஸ்லேயே பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களால் கொடுக்க முடியும், எவ்வளோ பெஸ்ட்டாக உங்கள் ப்ரைட்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும்னு பாருங்கள். அதை நீங்கள் டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பித்து உங்கள் ப்ரொஃபைலையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிங்க, ஆர்டர்ஸ் கண்டிப்பாக வரும். எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா எனக்கு ஆர்டர்ஸே வரல, யாரையும் நீங்கள் மற்றவங்களை நீங்கள் தயவு செஞ்சு ப்ளேம் பண்ணாதீங்க. என்றைக்கும் எனக்கு ஆர்டர்ஸ் வரல, எனக்கு புக்கிங்ஸே வரல, என்கொயரிஸ் வரல, அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கும் நிறைய டைம் நிறைய பீக் முகூர்த்தத்துலேயே புக்கிங் ஆகாமல் கூட இருந்திருக்கு. ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து முகூர்த்தமே இல்லாத டைமில் கூட புக் ஆகிருக்கு. ஸோ வந்து உங்கள் வேல்யூ எப்படி நீங்கள் உங்களை எப்படி வேல்யூவாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். உங்கள் வேல்யூவை எப்படி ஸ்டெப்பாக ஏற்றுறீங்களோ அப்போ தான் உங்களோட க்ரோத்தும் இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் ரீசெண்டாக வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட பேசும்போது என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் 4 மேக்கப் போட்டிருக்கேன், 5 மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட், பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க, பிகினராக இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது பத்தாது, நிறையா ஃபேஸஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 மேக்கப் போடுறீங்க அப்படின்னா எல்லா ப்ரைட்ஸும் அதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ சோஷியல் மீடியாவிலோ அப்லோட் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. சிலர் ரெடியாக இருப்பாங்க, சிலர் அப்லோட் பண்ண முடியாது. அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கவங்கள நீங்கள் விடவே கூடாது. அவங்களோட பிக்ஸை வந்து கண்டென்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் கஷ்டம்தான், ரெகுலராக போஸ்ட் பண்ணுறது கஷ்டம்தான். பிகினர் ஸ்டேஜில் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்தான். ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகிறதும் கஷ்டம்தான். ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் கஷ்டம்தான். லீட்ஸ் எடுக்கிறதும் கஷ்டம்தான். என்கொயரிஸ் ரிசீவ் ஆகிறதும் கஷ்டம்தான். அந்த என்கொயரி கிளைண்ட்டாக மாற்றுறதும் கஷ்டம்தான். அந்த கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் கஷ்டம்தான்.
சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம பேசின புக்கிங் அமௌண்ட் வாங்குறதும் கஷ்டம் தான். நான் எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது இந்த ஃபீல்டில். ஒரு சர்டன் டைமில் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க, நல்லா ஓரளவுக்கு நம்ம பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஷூட்ஸ் எடுக்க போங்க. அதுலேயும் நான் என்ன ரீசெண்டாக வந்து ஒரு பிரைட் ஃபேஸ் பண்ணேன். அவங்க வந்து ஏப்ரல் 30 மே 1க்கான ஏப்ரல் 31 மே 1க்கான புக்கிங்காக வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், நான் ட்ரையல் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்டா, நீங்கள் வந்து ஆல்ரெடி என் பேஜை பார்த்து தானே வரீங்க, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்கின் ஆன் ஃபினிஷில் தாண்டா இருக்கும், அண்ட் இதில் பேக்கேஜ் வேரியேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வி எக்ஸ்பிளைன் தெம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நோ, நான் உங்களை வந்து நேராக பார்த்து கன்சல்ட் பண்ணாதான் புக் பண்ணுவேன், நேராக பார்த்து கன்சல்ட் பண்ணாதான் புக் பண்ணுவேன், அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன டவுட்டு, ஆல்ரெடி நான் ட்ரையலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஏன் நேரில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, வீடியோ காலில் கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லை நான் வந்து ஹேவ் டு டிஸ்கஸ், ஃபேஸ் ஆன் ஃபேஸ் தான் பார்க்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த பிரைட் எவ்வளோ வந்து ஒரு ஃபீலிங்கோடு வந்தாங்கன்னா, ஆக்சுவலி அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சேலம் பீப்புள்ஸ் தான். அவங்க வந்து ஒரு ராமர் ப்ளூ கலர் சாரீ, அதுக்கு வந்து ஃபுல் ஐஸுமே ராமர் ப்ளூவில் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்மஜ் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் வந்து டார்க் ப்ளூ கலர் ஐ ஷேடோஸ் அண்ட் கிளிட்டர் ஐ ஷேடோஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஈவன் ஸ்டேஜில் நிற்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கண் ஃபுல்லாக பிளாக் டார்க் ஆகிடுச்சு, கருப்பாக இப்படி ஃபுல்லாக ரவுண்ட் ஆகிடுச்சு. அண்ட் அவங்களோட ஹேர் டூவும் நல்லாவே இல்லை, ஹேர் டூவுமே ரொம்ப ஆயிலி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அந்த பிரைட் வந்து அந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு, நான் மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் எதுவுமே டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால ஓகேடா அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் பெருசாக பேசலை. பட் அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு இது கூட பிரச்சனை இல்லைங்க்கா, ஓகே அவங்களுக்கு தெரியல, நான் ராங்காக புக் பண்ணிட்டேன், நான் விட்டுட்டேன், ஆனால் என்னோடய ஃபோட்டோ அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. போஸ்ட் பண்ணிட்டாங்களாடா இன்ஸ்டாகிராமில் அப்படின்னா, பண்ணிட்டாங்கங்க்கா அப்படின்னா, ஓகேடாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அதையும் விட்டுட்டேன். இல்லை நீங்கள் அதை ஒன்ஸ் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தா சத்தியமாக இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ ஃபில்டரை தவிர எதுவுமே இல்லை. இந்த பிரைடோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோக்கும் அவங்க போட்ட ஃபோட்டோக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அவங்களோட ஸ்கின் வந்து அப்படியே ரொம்ப க்ளாஸி அப்படி இருந்துச்சு. ஃபில்டர் போடுங்கடா, ஒரு ஃபில்டர் போட்டால் கூட எனக்கு மனசாரி இருக்கும். பயங்கர ஃபில்டர் 2-3 டைம் திருப்பி சேவ் பண்ணி ஃபில்டர் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த பிரைட் ஏன் அவ்வளோ பயந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் கன்சல்ட் பண்ணும்போது என்னோட ஃபோட்டோ கேலரியிலேருந்து தான் நான் போஸ்ட் போடுறேன் இல்லையா, ரீசெண்டாக போட்ட ஃபோட்டோவையும் அந்த கேலரியிலேருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நேம் மட்டும் ஆட் பண்ணுவேடா, தாரணி மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு ஆட் பண்ணுவேங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்கள்கிட்ட காட்டினப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நான் சாட்டிஸ்ஃபைடு, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. ஓகே நான் ஜென்ரலாக யாருக்குமே ட்ரையல் கொடுக்க மாட்டேன், நீங்கள் ஒரு நாள் வேணால் ட்ரையல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ப்ரொவைட் ட்ரையல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ ட்ரையல் கொடுத்தப்போ அவங்க சாட்டிஸ்ஃபைடு, ஓகேங்க்கா டன், நான் மேக்கப் புக் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு எப்படி இருக்குன்னா, பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலும் வளர்ந்த ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்மளாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நாம் உண்டு, நம்ம மேக்கப் உண்டு நம்ம போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது என்னால் வந்து அந்த பிரைடையும் அடடா என்ன பண்ணுறதுன்னு அவங்களே சமாதானப்படுத்த முடியல. என் கூட என் ஃபீல்டில் இருக்கவங்கள என்னால் டவுனும் பண்ண முடியல, ஏன்னா நானும் அந்த ஃபீல்டில் இருக்கேன் இல்லையா. ஸோ இப்படியெல்லாம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இது போயிட்டுருக்கு. இது வந்து பியூர்லி நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி அதில் அந்த ஃபீல்டுக்குள்ளே நிற்கிறீங்கிறது தான் பொறுத்து. நீங்கள் ஒரு இதே பிரைட் வந்து நல்லா பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட்டை நல்லா அவங்க பண்ணி கொடுத்து அவங்க ப்ரொஃபைல் அவங்க ஃபோட்டோவே அப்படியே டைரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரைடு என்னை புக் பண்ணியிருக்க மாட்டாங்க வெட்டிங், அவங்கள தான் புக் பண்ணியிருப்பாங்க. மேபி ஒரு 40,000 30,000 to 40,000 அவங்களுக்கு தான் போயிருக்கும் புக் பண்ணியிருந்தா. ஸோ இப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு 10K ஒரு வேலை புக் பண்ணியிருக்காங்க, அந்த 10 or 15னா அது எல்லாம் போனதோட அவங்களுக்கு அதோட முடிஞ்சிருச்சு இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களோட
ரெஃபரலே இல்லை. ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் பிரைட் சர்டிஃபிகேஷன் முக்கியம் அப்படின்னு பாருங்கள். பிரைட் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு, அதோட அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப, அவங்க ஃபியான்சி எல்லாருமே அந்த மேக்கப்பில் ஹாப்பியாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது கேளுங்க அண்ட் ஜாலியாக பேசுங்க. அண்ட் எப்பயுமே மேக்கப் முடிக்கிறீங்கன்னா ஒரு ½ hour முன்னாடியே முடிச்சுட்டு பிரைடுக்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஹேர் டூ ஓகேவா, இந்த லிப்ஸ்டிக், இந்த லைனர், எது உங்களுக்கு ஏதாவது குறைன்னு தெரியுது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை இல்லைனா கூட சொல்லிடுங்க. வில் ரீடூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வில் ரீடூ, நான் அதுக்காக தான் உங்களுக்காக இருக்கேன். அந்த மாதிரி பேசி எல்லாமே பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃபீல்டில் எந்த அளவுக்கு படிச்சுட்டு வரீங்கங்கிறது ஒரு முக்கியம். படிச்சுட்டு வந்தாலும் அந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த அப்டேட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை எப்படி பிரைடுக்கு கொண்டு வரீங்கங்கிறது முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவு செய்து நம்மளை நம்பி வர பிரைட்ஸை வந்து சே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் பிரைட் புக் பண்ணும்போது அவங்க பர்கெயின் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா நீங்களாக இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை ஜென்ரலாக ஒரு காய்கறியே வாங்க போகிறீங்களா, பர்கெயின் பண்ணாமல் இருப்பீங்களா? அது வந்து நேச்சுரல், எழுதவே படாத விதின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜை டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே குறைக்கவே முடியாதுடா, இன்ட்ரெஸ்ட்னா பண்ணுங்கள். அவங்க இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக உங்களை புக் பண்ணுவாங்க. உங்கள் லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபரலில் உங்களுக்கு நிறைய ரெஃபரல் வந்துச்சுனாலே ஓகே, நீங்கள் சக்சீட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் எந்த அண்ட் இன்னொரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றியும் பேசாதீங்கன்னா நெகட்டிவாக பேசாதீங்க. பேசினாலும் அவங்க பேரை மென்ஷன் பண்ணாதீங்க. நம்ம ஒன்று, நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இன்னும் கிளாஸ் செலக்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இவங்கக்கிட்ட எல்லா நாலேஜும் கிடைக்குமான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். 20,000 தான் பண்ணுறாங்க, 10,000 தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு சில இடத்துல உங்களுக்கு அந்த நாலேஜே கிடைக்காம அப்கிரேட்னு இன்னொரு கிளாஸ் நீங்கள் போகக்கூடாது. டாப் டு பாட்டம் நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னா, படிச்சுட்டு வந்ததை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறையா மாடல் ஷூட்ஸ் எடுங்க, நிறையா ஃபோட்டோஸ் எடுங்க, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கும்போது சில கண்டென்ட் பிடிக்காம தான் இருக்கும். உங்களை ஃபேஸ் காட்டுறது பிடிக்காது, சம்டைம்ஸ் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறது பிடிக்காது, சில டைம் வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் நிறையா போடுறாங்க, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, அவங்க வந்து பயங்கரமாக எடிட் பண்ணி போடுறாங்க, நம்மளால் போட முடியல, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களால் என்ன முடியும், என்ன சஸ்டனாக பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு க்ரோ கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, 100% க்ரோத் இருந்தால் உங்களுக்கு 0.1 இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க ஒரு 10 ஃபாலோவர் இருந்தால் கூட அந்த 10 ஃபாலோவருக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டாக, ஒரு ஹானஸ்டியாக, நல்லா டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்சீட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் தெரியலன்னா தாராளமாக, எனக்குமே சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம், நானும் சில மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பேசுவேன். ஸோ அவங்க வந்து எனக்கு கைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில டைம் வந்து நான் கைட் பண்ணுவேன், சில டைம் இந்த மாதிரி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா அப்டேட் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக ரொம்ப கம்மி பட்ஜெட் தான், ஆனால் நீங்கள் நினச்சா அதை போய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் போய் பண்ணலாம்ல, அப்போ நீங்கள் தாராளமாக போய் அந்த மேக்கப்பை பண்ணி கொடுத்துருவாங்க. சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களா, அது ஒரு ஃபோட்டோ போடலாம்ல, கண்டென்ட். நீங்கள் மாடல் ஷூட்டிங்கு நீங்கள் பே பண்ணுறீங்க, ஃபோட்டோகிராஃபருக்கு பே பண்ணிடுறீங்க, ஃபோட்டோகிராஃபருக்கு, ஜுவல்லரிக்கு பே பண்ணுறீங்க, காஸ்ட்யூம் பே பண்ணுறீங்க, இவ்வளோ பே பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒரு மேக்கப் நீங்களாக போகிறீங்க, ஒரு பிரைட்மேட்ஸ்க்கே போகிறீங்கன்னா கூட இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு வந்தால் போதும் இல்லை. அப்படிங்கும்போது அது உங்களுக்கு தானே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு ஃபோட்டோ போடுறதுக்காக உங்களுக்கு ஆகுதுன்னு நினைங்க. அண்ட் அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5K ஒரு பிரைட் என்கொயரி வருது, ஒரு 5Kக்கு பண்ணி தரணும். என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னா மேக்கப், சாரீ, இந்த மாதிரி பிளாப்லான்னு நம்ம ஒரு பேக்கேஜ் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம சொல்லுவோம். பட் அவங்க எப்படி தெரியுமா கேட்பாங்க, மெஹந்தி, நெயில் ஆர்ட், நெயில் எக்ஸ்டென்ஷன், அந்த மாதிரி நெயில் ஆர்ட், ஜுவல்லரி, ப்ரைடல் ஃப்ளாஸ்,
சாரீ, மேக்கப், ஹேரு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 5K பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் தாராளமாக போய் அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து இந்த பிரைடு வரமாட்டாங்க, எனக்கு ஒர்த் இல்லைன்னு போகாதீங்க. அதே பிரைட்மேட்ஸ் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து பிரைடாக கூட வரலாம். இல்லை அவங்களோட பிரதர் சிஸ்டர் யாருக்காவது கல்யாணம் நடக்கலாம். அவங்க எனக்கு வந்து அப்போ கூட பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னு ரெஃபரல். அந்த ரெஃபரலுங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்றைக்குமே வந்து ரூடாக நான் இவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஸோ ஜென்ரலாக வந்து கூப்பிட்றாங்களா போங்க பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் நீ அஃபோர்டபுள் ரேஞ்சில் பண்ணுற, ஆனால் பத்தாது, யூ ஹாவ் டு ரைஸ் யுவர் பேக்கேஜ் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இட்ஸ் நாட் அ ரைட் டைம். எனக்கு வந்து இது ரைட் டைம் இல்லைன்னே யோசிங்க. பட் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இது ப்ராஃபிட்டபுளாக இல்லையா. போங்க, எவ்வளோ தூரம் உங்களால் அதே பேக்கேஜில் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதே பேக்கேஜில் மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும். அண்ட் உங்களோட பேக்கேஜில் டாப் மோஸ்ட் பேக்கேஜ் மட்டும்தான் புக் ஆகுது, கீழே இருக்க எந்த பேக்கேஜும் புக் ஆகலைங்கும் போது தான் இட்ஸ் ரைட் டைம் உங்கள் பேக்கேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலை. ஸோ நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக டாபிக்ஸ்லாம் எடுக்கல, நான் எதுவுமே நோட் பண்ணி வைக்கல. நான் பாட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் பாட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் கையிலையும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நீங்களும் இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் முடியும். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருங்க. பட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற எல்லா விஷயமும் உண்மைன்னு நம்பாதீங்க. அதை உண்மைன்னு நம்பாதீங்க. ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, அது கன்ஃபார்மா அப்படின்னு யோசிங்க. அது தெரியாமே நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஸ்டாம்ப் ப்ரூஃப், என்னென்னமோ ப்ரூஃப் வந்துருச்சு. ஆனால் நான் லேர்ன் பண்ணப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் எல்லா டெக்னிக்ஸும் ஆல்ரெடி லேர்ன்டு தான். அதுக்கு தனித்தனியாக பேர் வச்சுக்கிட்டாங்களே ஒழிய, பட் இது எல்லாமே ஒரு பேசிக்காக காமனான ஒரு வேர்ட் தான். இப்போ சிலிக்கான் பேஸ்டு மேக்கப், ஃபவுண்டேஷனில் சிலிக்கான்ஸ் இருக்கும், அதனால் வந்து அது வாட்டரோட மர்ஜ் ஆகாது. இது ஒரு டீஃபால்ட்டான ஒரு விஷயம். அதை வந்து அவங்க ஒரு நேம் வச்சுக்கிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபு, ஸ்வெட் ப்ரூஃப் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள ப்ளேம் பண்ணல. ஸோ நீங்கள் ட்ரெண்ட் இருக்குது சம்திங் ஏதோ புதுசாக கற்றுத்தராங்க, நீங்கள் பாட்டு ஓடி அதை கற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல, அவங்க அரைச்ச மாதிரி தான் அரைப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. எப்படி சொல்கிறது, நீ என் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா நான் ஏதாச்சும் உனக்கு கிராஸ்பாக சொன்னால் தான் நீங்கள் வந்து என் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க. மேபி டெக்னிக்ஸ் இருக்கலாம் 1 2, பட் நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட டெக்னிக்கே நம்மளால் என் பிரைட்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், ஒரு 5 or 6 hours கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 day கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். மேக்கப் 3 hours சொல்லித்தராங்க, ஹேர்டும் ஒரு 2 hours சொல்லித்தராங்க. ஓகே, அதுதான் ஜென்ரலாக நடக்கும். ஸோ இப்போ இந்த 3 hours மேக்கப்பை அப்படியே கொண்டு போய் உங்கள் ப்ரைடுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைடு உங்களுக்கு அந்த 3 hours டைம் கொடுப்பாங்களா, மொத்தத்துக்கே 2 hours கொடுப்பாங்க, மிஞ்சி போனால் 2.5 hours அப்படி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இவ்வளோ லென்த்து 3 hours உங்களால் யூஸ் பண்ண முடியாது, 2 hours தான் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது இவங்க சொல்கிற எல்லா டெக்னிக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ உங்களுக்கான பேக்கேஜை வைஸ் இந்தந்த ஸ்டெப்ஸை கட் டவுன் பண்ணிடுவோம், இந்தந்த ஸ்டெப்ஸுக்கு பதிலாக இந்தந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் இப்போலாம் ஒட்டுக்கா வந்துருச்சு. ஸோ ப்ரைமருக்கு ஒரு ஸ்டெப்பே கட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி மாறுங்க, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. பட் வந்து ஜென்ரலாக போய் உழுவாதீங்க. இது என்னமோ புதுசாக டெக்னிக்கே சொல்லித்தராங்க போய் உழுவாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நாலேஜ் தெரிஞ்சுங்க, என்ன தான் சொல்லி தருவாங்க. ஒரு 2-3 months வெயிட் பண்ணுங்க, அது ஓகேவா அப்டேட். இன்னமும் ஃபீல்டில் க்ளாஸ் ஸ்கின் மேக்கப்பு அப்படின்னு சொல்கிற மேக்கப் எல்லாம் போடுறாங்க. பட் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், ரொம்ப பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு 250K ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னை, அவங்க வந்து அவங்க பேரில் க்ளாஸி ஸ்கின் மேக்கப்னு ஒன்று இல்லவே இல்லை. அதை வந்து யார் இப்போ அவங்க பேஜை காட்டி ஒன்று சொன்னால், அவங்க வந்து அவங்க கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு டைம் அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்னன்னே தெரியாது, ஏன் நீங்கள் கற்றுக்கல அப்படின்னு அவங்ககிட்ட நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நான் ஏன் கற்றுக்கணும்,
எனக்கு ஆல்ரெடி இது புக் ஆயிருக்கு, என்னோட டெக்னிக்ஸே நல்லா தான் ஒர்க் ஆகுது, எனக்கு எல்லா சீசன் எல்லா முகூர்த்தம் எல்லா டேட்ஸுமே பிளாக் ஆகுது. அப்படி இருக்கும்போது க்ளாஸி ஸ்கின் நான் ஏன் கற்றுக்கணும்? அண்ட் என் பிரைட்ஸுக்கிட்ட என்னோட ரெஃபரன்ஸ் பிக்கெல்லாம் காட்டும்போது எனக்கு இந்த க்ளோ இருந்தாலே போதும், ஹைலைட்டில் பண்ணுற க்ளோவே இருந்தால் போதும் அவங்க நினைக்கும்போது நான் ஏன் ஒரு பிரைடுக்கே அது தேவையில்லாத விஷயத்த நான் ஏன் கற்றுக்கணும்? அண்ட் ஆல்ரெடி என் டெக்னிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இன்னொரு டெக்னிக்கை நான் கற்றுக்கிட்டு வந்து என்னோட பழைய டெக்னிக்கு இப்போ கற்றுக்கிட்ட வந்ததையும் நான் மிக்ஸ் பண்ணி குழப்ப விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சே, நான் அப்படி தான் எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறத நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மெயின் மறந்துட்டேன் அந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறத பார்த்துட்டு. ஓகே பரவாயில்ல, நம்ம ஃபீல்டில் வந்து ஏர்ன் பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, அதை வச்சு நம்மளை வச்சு மேனிப்புலேட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, பட் இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க அப்படிங்கிறத யோசித்தேன். இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமினார் அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னா அவங்ககிட்ட ஒரு டெக்னிக் கற்றுக்கணும், இல்லை அவங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக நீங்கள் கற்றுக்கணும், ஓகேவா? இல்லை நான் அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் போய் நிற்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்களும் ஒரு மேக்கப் உங்களை மாதிரி ஒரு பீப்புள் தான். நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கிளாஸ் படித்து என்ன நாலேஜ் வச்சுருக்கீங்களோ அதை தான் அவங்களும் வச்சுருப்பாங்க. விச் மீன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் கிளாஸில் என்ன படிச்சிருப்பீங்க? விச் மீன்ஸ் நான் சொல்கிறது ஒரு 1 வீக் எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்களா? மேக்கப்பே வந்து அண்டர் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, ரிவர்ஸ் மேக்கப்பு, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபு, பேக்கிங்னா என்ன, செட்டிங்னா என்ன, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக ஒரு ஐ ஷேப்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு லேஷ் வந்து எப்படி ஐ மேக்கப் ஏற்ற மாதிரி வைக்கிறது, ஐ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறது, லிப் கான்டூர் எப்படி பண்ணுறது, நோஸ் கான்டூர் எப்படி பண்ணுறது, ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கான்டூர் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டில் கற்றுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அப்கிரேட் போகணுன்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லை ஆல்ரெடி நான் பிகினர் தான், எனக்கு வந்து எந்த இதுவும் வரலை, எந்த ஆர்டரும் வராதப்போ நீங்கள் திருப்பி என் ஆர்டிஸ்ட்டை போகிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஏர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கிளாஸ் நீ போனால் ஓத்துன்னு உங்கள் உள் மனசே தோணும். அந்த கிளாஸ் அப்போ அட்டன் பண்ணுங்கள். சும்மா வந்து இவங்க செமினார் போடுறாங்க போகிறேன், அவங்க செமினார் போகாதீங்க, ப்ளீஸ் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது நீடுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாரீ ப்ளீட்டிங் வந்து எப்போயும் வந்துடுச்சு. இப்போ பஃபி ப்ளீட்ஸ் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஒரு 6 மந்த்தாக. ஸோ இப்போ பஃபி ப்ளீட்ஸுக்காக நீங்கள் கிளாஸ் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி அதை இன்னோவேட் பண்ணுங்கள். ஓகே இப்படி தான் ஒரு கான்செப்ட் கொண்டு வாங்க, அது வந்து அப்படி தான் ஒரு மைண்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வரும். அது வந்ததுக்கப்புறம் அது ஓகே. அப்போ நீங்கள் வந்து இப்போ பஃபி ப்ளீட்ஸ் வந்துருச்சு, நீங்கள் கிளாஸ் போக தேவையில்லையா, நீங்களே ஆல்ரெடி இன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ஓகே உங்களுக்கே அது நாலேஜ் தெரிஞ்சிடும். அது இல்லாமல் நீங்களே கண்டுபிடிச்சதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா அது என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது. ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு, அது மறக்காது. கண்ணை மூடிட்டு நீங்களை ப்ரீபீட் பண்ண சொன்னாலும் பண்ணலாம். ஸோ எப்படி சொல்கிறீங்கன்னா ட்ரெண்டை நோக்கி ஓடுங்க, பட் அது உண்மையாக போய் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிகினராக இருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒரு 4 புக்கிங்காவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சண்டை அதை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம். அவங்க 2 பேருக்கு சொன்னால் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, ஸோ அதை விட்டுருங்க. இவங்க என்ன புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்க, ஆனால் ஆல்ரெடி சொன்னதே தான் சொல்லுவாங்க, பட் டேர்ம்ஸ் மாறி இருக்கும். ரீல்ஸ் ஹூக்கும்பாங்க, அந்த மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கிளாஸ் படிக்கிறீங்க, 1 lakh கட்டி படிக்கிறீங்க, 50,000 படிக்கிறீங்கன்னா 10,000 மேக்கப் வந்துச்சுன்னா கூட ஒரு 5 மேக்கப்ஸில் உங்களுக்கு 50,000 வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது, நீங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த ஃபீல்டில் எவ்வளோ சஸ்டைனாக இருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு புக்கிங் வரதும், நீங்கள் வந்து ரெகுலராக கண்டென்ட் போடுறதும், ப்ராக்டிஸ் பண்ணுறதும், அண்ட் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இதெல்லாம் இருக்குது. ஸோ என்றைக்குமே ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு அந்த ப்ராடக்டை வாங்காதீங்க, உங்களுக்கு அதை வாங்கி ட்ரை பண்ணணும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் சம் வாட்
காமனாக வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சில கிளாஸில் ரெகுலராக சொல்லியிருப்பாங்க இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். பிளைண்டாக ஒருத்தங்க வச்சுருக்காங்க வேனிட்டியில் நானும் வச்சுருப்பேன்னு வச்சுருக்காதீங்க. ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவையா, எனக்கு சில சில பிராண்டில் வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த ப்ரைமர் வாங்குங்க பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு. பட் அதோட ப்ரைமரோட ரேட்டு 7K 8K இருக்கும். பட் நான் வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்னா, நான் வாங்குகிற பேக்கேஜுக்கும் ஒரு 8K 9K ப்ரைமரும் எனக்கு செட் ஆகாது. பட் நான் அதே ப்ரைமர் ஒரு 3K 4K இருந்தால் நான் கண்டிப்பாக பிரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களோட பேக்கேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வர வர கொஞ்சம் அமௌண்ட் ஃப்ளோ வர வர நீங்கள் ப்ராடக்ட்ஸை ஹைஎண்ட் பண்ணிகிட்டே போங்க. பட் என்றைக்குமே ஹைஎண்ட் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உடனே பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்டெப் அப் மெதுவாக பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் சில கிளைண்ட்ஸ் வர வர உங்களுக்கு அமௌண்ட் ஃப்ளோ வர வர ஒவ்வொரு ப்ராடக்டாக மாற்றி மாற்றி பண்ணுங்கள். அண்ட் அஃபோர்டபிளே விடாதீங்க, வச்சுருங்க. எதுக்குன்னா பிரைன்மேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பேக்கேஜில் கேட்குறாங்கன்னா யூ கேன் டூ தட். அந்த ப்ராடக்ட்ஸை வச்சுமே பண்ணலாம். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் ப்ராடக்ட்ஸ் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. அஃபோர்டபுள் ரேஞ்சில் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது ஆல்ரெடி பிரைட்ஸ்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு. அப்படிங்கும்போது நீங்களும் அதே அஃபோர்டபுள் போட்டிங்கன்னா பிரைட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த ப்ராடக்ட் என்கிட்டே இருக்குது, நான் எதுக்கு உங்களை புக் பண்ணணும், அந்த மாதிரி சினாரியோ வேண்டாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஹைஎண்டாக வேண்டாம், ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான் என்னோடய திங். தேங்க்யூ. எனக்கு வந்து நான் ஸ்கிரிப்டை எழுதி இந்த ரீல் போடலை. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதி இந்த வீடியோ போடல. சம்வாட் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன ஓட்டங்கள் ஓடுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நான் உளறி இருக்கேன், சம்டைம்ஸ் உளறி இருந்தேன்னா, சம்டைம்ஸ் வந்து தப்பாக வேர்டிங்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அட்டன் ஸ்டேஜில் நான் ஒரு ½ அன் ஹவர் பேசியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் கீழே போடுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய மேக்கப் அப்டேட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த யூடியூப் வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஒரு நாள் கண்டிப்பாக என்னோடய வேனிட்டி டூரு அந்த மாதிரி ஒன்றா நம்ம ஸ்டெப் ஆன் பண்ணலாம். ஹேர் டூ அந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப் ஆன் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டு வீடியோ. ஹோப் யூ லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் உளறியிருப்பேன், சம்வாட் அப்படின்லாம் போயிருக்கும். இருந்தாலும் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் சொல்லியிருக்கேன். இது ஒரு வேளை எந்த பாயிண்ட்லேயாவது யாருக்காவது ஹர்ட் ஆயிடுச்சு, நான் தப்பு சொல்ல, யாருக்காக இருந்தாலும் இருக்கும். ஒரு ப்ளஸ் எனக்கு இருக்குன்னா ஒரு மைனஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம், அது எனக்கு மைனஸாக கூட இருக்கலாம். ஆனால் ஏன் என்ன ஓட்டங்களாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் என்ன உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, மைனஸாக இருந்தால் காற்றுல விட்டுருங்க. ஜஸ்ட் உங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபீல்டுன்னு இல்லை, எல்லா ஃபீல்டுலையும் சக்சீட் ஆகணும்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் முக்கியம். உங்கள் ஃபீல்டு நீங்கள் உண்டு, உங்களோட காம்படிட்டரை கூட பார்க்காதீங்க. ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. என்றைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கண்டென்ட் போட ட்ரை பண்ணுங்கள். ஒரு ட்ரெண்டாக வருதுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் டூ என்ன பண்ணுறீங்க, எப்படி இல்லை நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ் போகிறீங்க, என்னென்ன பார்த்து கிளாஸ் போகணும், அவங்ககிட்ட என்னென்ன கேட்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே போடுங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.